பெண்கள் சாதகத்திலைங்க பெண்கள் சாதகத்தில் வந்து வா அந்த பெண்ணுக்கு வாக்கக்கூடிய கணவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத சாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமான்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். எப்படிங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சொல்லக்கூடியது 5ஆம் இடத்துக்கு போகுது. 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடங்கிறது என்ன? 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரை, நன்னடத்தை, குழந்தைன்னு சொல்லக்கூடியது. 5 கூடைனா தாத்தன். அப்போ ஒரு பேத்தியை வந்து தாத்தா என்ன மாதிரி வச்சு பார்த்துக்குவார். ரொம்ப குழந்தை மாதிரி பக்குவமாக அந்த பொண்ணுக்கு என்ன தெரியாத சொல்லி கொடுத்து அந்த மாதிரி வந்து வழிநடத்தி அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போவாங்களா? அதே மாதிரி தான் அவருக்கு அந்த அந்த 5ஆம் இடத்துல இந்த பொண்ணோட சாதகத்தில் 7 கூடையவன் 5ஆம் இடத்துல இருக்கார். 7 கூடையவன் 5ஆம் இடத்துல இருந்தால் அப்போ அந்த 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 இந்த பொண்ணுக்கு 7 கூடையவன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணோட கணவர் ரொம்ப பக்குவமாக வச்சுக்குவாங்க. அந்த பொண்ணே ஏதோ ஒன்று பேசினாலும் பொறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும். இதை வந்து இது என்ன எப்படி சொல்கிறேன் அப்படி சொன்னோன்னா, இதே 5 கூடையன் வந்து சுக்கிரனாக இருக்காருன்னு வச்சுக்க. 5 கூடையவன் சுக்கிர பகவானாக இருக்கார். அந்த சுக்கிரனோட வந்து குரு சேர்ந்துருக்காரு அப்படின்னா, அந்த கணவர் வந்து கொடுத்து வச்சு அந்த பொண்ணு வந்து கொடுத்து வச்சு பிறந்துக்கணும். அவ்வளோ ஒரு தங்கமான கணவர். மனக்கோணம் மாதிரி பேச மாட்டார். மனசுக்கு அது இந்த பொண்ணே தவறான வழியில் போனாலும் திருத்தி வாழ வைக்க பார்ப்பார். தப்பான வழியில் போன நிறைய பெண்கள் நான் நிறைய சாதகம் பார்த்துக்கிறேங்க. கல்யாணம் பண்ணி வேறு காதல் அந்த மாதிரிலாம் போகும். ஆனால் கணவர் அதை வேணாம் நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது, தப்பு, இது வரைக்கும் இருந்தது ரைட்டு, இனிமேல் நீ நல்ல முறையில் வாழு அப்படி தான் சொல்லி புத்திமை சொல்லுவாங்க. இதே 9 குடையவனும் 9 குடையவன் அந்த பொண்ணோட சாதகத்தில் 9 குடையன்னு சொல்லக்கூடாது. குருவை பார்த்தாலும் சுக்கிரனை பார்த்தாலும் சரி, லக்கணாதிபதியை பார்த்தாலும் சரிங்க, அதாவது சூப்பரான கணவர், நல்ல கணவர். இந்த மாதிரி நிறைய சாதகத்தை பார்க்கலாம். ஆராய்ச்சிக்கே நிறையா சாதகத்தை எடுத்து இந்த பொண்ணோட சாதகத்தில் 9 குடையவன் லக்கணாதிபதியை பார்க்குறாரா, சுக்கிரன் பார்க்குறாரா, குரு பார்க்குறாரா, குரு எந்த இடத்துல இருக்கார், அப்போ லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து அப்போ 9 குடையும் பார்க்குறாரா, சுக்கிரன் குரு சேர்ந்துருக்கா, 9ஆம் இடத்துல சுக்கிரன் குரு சேர்ந்துருக்குதா, இதே 7ஆம் இடத்துல சுக்கிரன் குரு சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத மட்டும் மெயினாக பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் அவ்வளோ ஒரு அருமையானவர், நல்ல கொடுத்து வச்சு பிறந்துப்பான்னு சொல்லுவாங்கல்லவா. போன ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம் எனக்கு கணவராக வந்து வாச்சிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருந்தால் அவர் இஷ்டப்படி தான் வருவார். மனைவி பேச்செல்லாம் கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி தான் மனைவி கேட்கணும். இதுதாங்க சாதகம். அப்போ சில பெண்கள்லாம் வந்து அவங்க சாதத்தை பார்த்தாலே நாங்களே சொல்லுவோம், கொடுத்து வச்சு பிறந்துக்கிற பாப்பா நீங்கள், உங்கள் கணவர் பதிவாக எவ்வளோ அன்பாக பாசமாக இருக்கார், நீ தானே தேவையில்லாத கோப்புற பாப்பா அப்படி சொன்னால் அவங்க ஆமாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா 9 கூடையவன் குரு சுக்கிரனை பார்த்தாலும் நல்ல கணவராக வாய்க்கும். அப்போ 7ஆம் இடத்துல அந்த பொண்ணோட சாதத்தில் 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் குரு இருந்தாலும் நல்ல கணவராக வாய்ப்பாங்க. ஆனால் அதே சனி இருக்குதுன்னு வச்சுங்க, சனின்னா லோக்கலில் கிடைக்காது, லாங்கில் கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை. அதே புதன் அந்த செவ்வாய் இருந்தாலும் சரிங்க, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் லாங்கில் தான் கிடைக்கும், சொந்த பந்தத்தில் கிடைக்காது. அதே குரு சுக்கிரன் இருக்காட்டி தான், குருவே தனிச்சிருந்தாருன்னா லாங்கில் தான் அந்த பொண்ணுக்கு வரன் கிடைக்கும். குருவும் சுக்கிரனா லோக்கலில் இல்லை, அந்த கணவர் வந்து நல்ல தன்மையான ஒரு அந்த பொண்ணு வந்து கொடுத்து வச்சு பிறந்திருக்கணும் இப்படிங்கிற மாதிரி அந்த சாதத்தில் பார்த்தா சாதத்தில் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சொல்லப்படும், ஆன்லைன் சாதகம் சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.